அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய சிந்தனை துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது ஒரு முதியவரின் பரிதாப நிலை. வீட்டின் உரிமையாளர் ஒருவர், பெரியவரே, எத்தனை மாதமாக வீட்டு வாடகை கொடுக்காமல் இருக்கீங்க, வீட்டை விட்டு வெளியேறுங்கள் என்று கூறிக்கொண்டே முதியவர் பயன்படுத்திய நாற்கட்டில் ஒரு சில அலுமினிய தட்டுக்கள், குவளைகள், பாத்திரங்களை வீட்டுக்கு வெளியே தூக்கி எறிந்தார். அதற்கு அந்த முதியவர், இன்னும் கொஞ்ச காலம் மட்டும் அவகாசம் கொடுங்கள் ஐயா, எப்படியாவது வீட்டு வாடகையை கொடுத்து விடுகிறேன் என்று கெஞ்சினார். ஆனால் வீட்டின் உரிமையாளரோ பொருட்களை ஒவ்வொன்றாய் வெளியே தூக்கி எறிந்து கொண்டே இருந்தார். இதை அந்த வழியாக சென்ற செய்தியாளர் ஒருவர் பார்த்து வெளியில் கிடந்த பாத்திரங்களையும் சோகத்தில் இருந்த முதியவரையும் புகைப்படம் எடுத்தார். முதியவரின் பரிதாப நிலை என்று செய்தியாக எழுதிய நிருபர் அதை தனது ஆசிரியரிடம் காண்பித்து நடந்ததையும் விளக்கமாக கூறினார். அந்த செய்தியாளர் காட்டிய படங்களை பார்த்த ஆசிரியரோ அதிர்ந்து போனார். இவர் யார் என்று தெரியுமா என ஆசிரியர் அந்த செய்தியாளரை பார்த்து கேட்டார். அவரோ தெரியாது என்றார். இவர்தான் குல்சாரிலால் நந்தா. ஜவஹர்லால் நேரு 64 இறந்த போதும், லால் பகதூர் சாஸ்திரி 1966 இருந்த போதும் இருமுறை தலா 13 நாட்கள் இடைக்கால பிரதமராக இருந்தவர். பொருளாதாரம் படித்த இவர் மத்திய அமைச்சராக பல ஆண்டுகள் இருந்தவர். 1948 இவரது தலைமையில்தான் கொல்கத்தாவில் INTUC தொடங்கப்பட்டது. சுதந்திர போராட்ட தியாகியான இவருக்கு அரசு ஓய்வு ஊதியமாக அனுப்பிய 500 ரூபாயையும் வாங்க மறுத்தவர் என்று ஆசிரியர் கூறினார். இந்த செய்தி நாளிதழில் வெளியானவுடன் அவர் வீட்டின் முன் அரசு அலுவலர்கள், முக்கிய பிரமுகர்கள், வாகனங்களும் ஒவ்வொன்றாக வரத் தொடங்கின. இதை பார்த்த அந்த வீட்டின் உரிமையாளர் அதிர்ச்சி அடைந்ததோடு தனது வீட்டில் குடியிருந்தவர் குல்சாரிலால் நந்தா என்று தெரிய வந்தது. பலரும் வசதியான வீடு தருகிறோம், வாருங்கள் என்று கெஞ்சினர். எனக்கு இப்போது 94 வயதாகிறது, எனக்கு எதற்கு வசதியான வீடு என்று கூறி மறுத்துவிட்டார் நந்தா. இதையெல்லாம் பார்த்த வீட்டின் உரிமையாளர் முதியவர் நந்தாவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டபோது, வாடகை நிலுவைத் தொகையை சீக்கிரம் தந்துவிடுகிறேன், கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் என்றார் நந்தா. 1898 ஆகஸ்ட் 4 முதல் 1998 ஆகஸ்ட் 15 வரை 100 ஆண்டு காலம் வாழ்ந்தாலும் தன் வாழ்நாள் முழுவதும் சாதாரண குடிமகனாகவே வாழ்ந்து மறைந்த இவருக்கு 1997 பாரத ரத்னா விருதை மத்திய அரசு வழங்கி கௌரவித்தது. இப்படியும் பல தலைவர்கள் நம் நாட்டிலே வாழ்ந்துள்ளனர் என்பதை நினைக்கும் போது மிகவும் பெருமையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.